ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாற நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோயில்ல பொய் மனசோட தேங்காய தொட்டு பூஜைக்கு கொடுத்தா அந்த தேங்காய் அழுகிடுங்கிறது ஐதீகம். அதனாலதான் புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணு மாப்பிளையும் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து தேங்காய தொட்டு கொடுக்க சொல்லுவோம். சுத்தமில்லாத பல பேரை இந்த சாமி காட்டி கொடுத்திருக்கு. இங்கனையே அந்த கல்யாணமும் நின்னு போயிருக்கு. அம்மா என்ன அம்மா திரும்ப சொல்றாரு? எனக்கு பயமா இருக்கு மாமா. டேய், நல்லதுக்காக பொய் சொல்றவங்கள அந்த கடவுள் தண்டிக்க மாட்டான்டா, நீ கவலைப்படாத. சரிங்கய்யா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருக்கு. மூத்த மருமகனை தேங்காயை தொட்டு கொடுக்க சொல்லுங்க. இப்படியே நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆமா, இது ஓன் திட்டமா இல்ல குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து போட்டீங்களா? ஆனா நான் கொடுத்த கொடசலுக்கு மான ரோசம் உள்ள எந்த குடும்பமா இருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்கு ஓடி போயிருக்கணும். அப்பவே நினைச்சேன், ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க. ஏங்க, நான் போய் சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் எங்க அம்மாவுக்காக ஏய், இந்த அம்மாக்காக ஆட்டுக்குட்டிக்காக கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. பொட்டுக்கு போற பொண்ணை ஏமாத்துற? சரி, ஓகே, இதெல்லாம் நீ பணத்துக்காகன்னு கூட வச்சுக்கோ. ஏண்டா பெத்த அம்மாவை இப்படி ஏமாத்துறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? டேய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த காரோட சேர்ந்து அப்படியே ஓடி போயிடு. இல்ல இத நான் உனக்கு கொடுத்த கிஃப்டா வச்சுக்கோ. மீறி கல்யாண கனவோட மண்டபத்து பக்கம் வந்த உன்னை வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். ஓ லட்சணம் என்னன்னு முதல்ல உன்னை நம்புற ஆத்தாக்காரி கிட்ட சொல்லுவேன். டேய் கண்ணா, ஆளே சூப்பரா இருக்கடா. சரி, அதை விடு. அந்த கோயில்ல தேங்காய் விஷயம் என்னாச்சு? எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. என்ன நாகு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தானே நடந்தது. இல்லம்மா, நான் கை நிறைய அந்த பூசாரிக்கு காசு கொடுத்து அழுகுன தேங்காய செந்தில் பக்கம் வைக்க சொன்னேன். பெறவென்ன முழுசாதான் கேளேமா. எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. அந்த பூசாரியும் நம்ம வழிக்கு வந்த மாதிரி தான் பேசினாரு.
ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தேங்காயை உடைக்கும் போது 2 பேரோட தேங்காயும் நல்லபடியா தான் வந்துச்சு. அதே பரி அதுதாமா எனக்கும் புரியல. டேய் கண்ணா, எனக்கு என்னவோ உங்க அக்கா நமக்கு உதவி பண்ற மாதிரி தெரியல. இவன் நம்ம பக்கம் தானானே எனக்கு சந்தேகமா இருக்குடா. மா நீ வேறமா. தேங்காயால வந்த கடுப்புல நான் வேற செந்தில் பையல போய் மிரட்டி அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன் ஆத்தாவ உயிரோட பாக்கணும்னா நீ இந்த மண்டபத்து பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா மண்டபத்து பக்கம் வரமாட்டான். அடி போடி கூறு கெட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அவன் மண்டபத்துக்கு வரலனா அவன் கல்யாணம் தான் நிக்குமே தவிர கண்ணனுக்கு ஒண்ணு கல்யாணம் நடக்காது. ஐயோ, நம்ம மூத்த மாப்பிளைய காணமேன்னு மண்டபமே சேர்ந்து தேட போயிடுவாங்க. மா என்னமா சொல்ற? என்ன நொன்னமா சொல்ற? அந்த செந்திலு இந்த மண்டபத்துக்கு வரணும். அவனை இந்த மேடையில வச்சு அவமானப்படுத்தி அமுதா கல்யாணத்தை அபசகுணமா மாத்தணும். இம்புட்டு தூரம் ஆனதுக்கு அப்புறம் வேற யாரு அமுதாவை கட்டிப்பாங்கன்னு உன் மாமனார் ஏங்கும் போது இதோ ஏன் மகன் வாழ்க்கை கொடுப்பான்னு இவனை கொண்டு போய் அங்க நிறுத்தணும். அப்படி மட்டும் நடக்கலன்னு வையி, இந்த உருப்படாதவனுக்கு எப்படி பொண்ணு சும்மா தூக்கி அப்படி குடுத்துருவாங்களா? அதுவும் அமுதாவ சொல்லு. நீ சொல்றது சரிதாமா, ஆனா இதுக்கு வேற வழி இல்லாமல போயிடும். எப்படியும் அமுதாவுக்கு கண்ணன் தான், கண்ணனுக்கு அமுதாதான். இதுக்கப்புறம் நடக்கிறத நமக்கு சாதகமாக்கிக்கிட்டாலே போதும். நடக்கிறதெல்லாம் நமக்கு நல்லதாவே நடக்கும். அப்படி நடந்தா சரிதான். சரி புலம்பாதமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க. வாசல்ல அவங்கெல்லாம் மூத்த மாப்பிளைய காணோன்னு அம்புட்டு பேரு தவிச்சு போய் நிக்கிற அழக கொஞ்ச நேரம் பார்த்து ரசிப்போம். வா. டே கண்ணா, நீ இங்கே இரு, நான் சொல்லும் போது வா. வாமா போலாம். ஏறுடா கண்ணா. கடைசியில எனக்கு இப்படி ஒரு நிலைமைய ஆண்டவ கொண்டு வந்து நிறுத்திட்டானே. இப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே. இப்ப நான் அமுதாக்காக யோசிப்பேனா இல்ல அம்மாவுக்காக யோசிப்பேனா? இப்ப நான் யார சொல்லி என்ன செய்ய? எல்லா தப்பும் என் மேலதான், என் மேலதான், என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு, என் மேல. இந்த பெத்த பாவத்துக்கு எங்க அம்மாவும் இன்னைக்கு என்ன காதலிச்ச பாவத்துக்காக இன்னைக்கு அந்த அமுதாவும் சபையில அவமானப்பட போறாங்க. இல்ல அப்பச்சி, அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி எடுப்பான்? அவன் கல்யாணத்துக்கு வந்தாதானே எடுப்பான். அவன் தான் வரப்போறதே இல்லையே. நாகு, உன் திட்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுரி. ஐயா, இன்னும் எவ்வளவு நிறைய நிக்கிறது? இந்நேரம் வந்திருக்கணும். இப்போ வந்துருவாங்க. மாணிக்கம், நீ ஏன் செந்தில தனியா விட்டுட்டு வந்த? கூட வந்திருக்கலாம்ல. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கானே தெரியலையே. அட நீ என்னக்கா, அவன் என்ன சின்ன பயலா? அதெல்லாம் வந்துருவான். நீ இன்னைக்கு நாள் பூரா நின்னாலும் அவன் இங்க வரப்போறதே இல்ல. நீ எப்படியும் என் தம்பிக்கு தாண்டி. மாப்பிள்ளைக்கு நம்ம போன் பண்ணி பார்க்கலாம்.
சரி. இம்பிட்டு நம்பிக்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விட்டேன். நான் எப்படி சொல்லுவேன் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு? மாப்பிள்ள வந்துட்டாரு. அதோ கார் வருது பாருங்க. கார் வரும், ஆனா கார்ல அவன் வரணும்ல. நாங்க என்னமோ ஏதோன்னு தவிச்சு போயிட்டோம்ல. எதே சொல்லலையா? எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்லிட்டு தான் போயிருக்கான். வழக்கம் போல சொல்ல வேண்டியவங்க சொல்லாம போயிட்டாங்க போட்டுருக்கு. மாப்பிள்ளையவ மிரட்டுற? சொல்லிட்டு போனீங்களா? யார்கிட்ட சொல்லிட்டு போனீங்க? எல்லா விஷயத்தையும் உங்க மருமகிட்ட தான் மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பிள்ளையும் போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா சொல்லித்தானே அனுப்பிச்சிச்சு. நீங்க வேணா உங்க மருமகிட்ட கேட்டு பாருங்களேன். அம்மா என்ன? மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாரா? நாகு அது வந்து மாமா, மாப்பிள்ளை மாட்டியா வர்ற? இம்புட்டு நேரம் எல்லாரும் பதறிட்டு கிடக்குறோம். அப்ப சொல்ல வேண்டியதானே? மாப்பிள்ள சொல்லிட்டு தான் வேண்டுதல் விஷயத்துக்கு போயிருக்காருன்னு. இல்ல மாமா. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இப்ப வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. அட விடுங்கப்பா, முகூர்த்தத்துக்கு லேட் ஆகுதுல. ஆர்த்தி எடுத்து மாப்பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு வாங்கப்பா. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அம்புட்டு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வந்தோம். என்ன தைரியம் இருந்தா நீ மண்டபத்துக்கு வந்திருப்ப. போகட்டும், நீ வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. உன்னை அம்மா சொன்ன மாதிரி மேடையில வச்சு அவமானப்படுத்தே மண்டபத்துல உள்ள எல்லாரும் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளதுக்கு அப்புறம் அதே மேடையில என் தம்பிய உட்கார வச்சு அமுதா கழுத்துல தாலி கட்ட வைக்கல, நான் கொட்ட வைப்பேன். என் தம்பி தான் தாலிய கட்டுவான். இது நடக்கும். என்ன பண்ணலாம்? ஆண்டவா, என்ன இப்படி ஆயி போச்சு? யார்கிட்ட போய் யாருக்கு நீ என்ன பேசுறது? ஆண்டவா, இப்படி அம்புட்டு பிரச்சனை ஒன்னா சுத்து போடுதே. பேசாம வேற யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே இத போய் அமுதாட்ட சொல்லிடலாமா? இது சரியா வருமா? வேற வழி இல்ல. எப்படியும் தலை உருள போகுது. கொஞ்சமாவது தப்பிக்க வழி இருக்கான்னு பாப்போம். நம்மளே போய் சரண்டர் ஆயே உண்மையை சொல்லிடலாம். செல்லம்மா, நீ ஏன் சோகமா இருக்க?
அதுவா, எனக்கு தான் சுத்தமா படிப்பே வரலையே. அப்ப நான் சோகமா தானே இருக்கணும். உங்களுக்கு படிப்பு வரலையா அப்படின்னு யார் சொன்னாங்க? வேற யார் சொல்லணும்? எல்லாம் எங்க அம்மா தான். நான் கிளாஸ்ல நடக்கிற எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிடுறேனா, அதனால எனக்கு படிப்பே வராதான் அப்படின்னு என்ன திட்டிட்டே இருக்காங்கக்கா. காலையில உனக்கு கல்யாணம் புது ட்ரெஸ் கேட்டனா அதுக்கு கூட திட்டிட்டே இருக்காங்கக்கா. இதுக்கா இவ்ளோ சோகமா இருக்கிய? ஆமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள இருக்காகல, அவங்க பெரிய வாத்தியாரு தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லி உனக்கு அக்கா பாடம் சொல்லி தர சொல்றேன். அப்புறம் பாரு, அடுத்த மாசமே என் செல்லமாதான் வகுப்புலயே முதல் இடம். நீ மட்டும் இல்ல, நானும் அவங்க கிட்டதான் பாடம் கத்துக்க போறேன். கத்துக்கிட்டு நானும் அவங்க மாதிரியே பெரிய டீச்சர் ஆக போறேன். இப்ப செந்தில் இருக்க நிலைமையை அவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா இவன்ட்டே படிச்சு டீச்சர் ஆகலாம்னு ஆசைப்படுறாளே. இவன்ட்ட என்னத்த பேசாம அக்காட்ட போய் செந்தில் வாத்தியார் இல்லைங்கிற சொல்லி அக்காவை சமாதானப்படுத்த பாப்போம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். செந்தில், இவர் ஸ்கூல்ல மைக் செட் போடுறவராச்சே, இவர் எங்க இங்க? என்னப்பா செந்தில், பேய பார்த்த மாதிரி அரண்டு போயிருக்க. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சவங்க கல்யாணமா? அட, மாப்பிள்ள உனக்கு ரொம்ப நெருக்கமோ? மாப்பிள்ள ரூம் வரைக்கும் போறீங்க? என்னப்பா, மாப்பிள்ள என்ன பெரிய இடமா? பின்ன இருக்காதா? சிதம்பரம் ஐயா மகளை குடுக்குறாருன்னா உன்ன மாதிரி ஸ்கூல் கிளர்க்குக்கோ இல்ல என்ன மாதிரி மைக் செட் போடுறவனாவோ இருப்பானா? ஆமா, உனக்கு மாப்பிள்ள என்ன முறை வேணும்? அண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, நான் வந்துடுறேன். சரிடா, மாப்பிள்ளை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரு. பெரிய வீட்டு கல்யாணம், சாப்பாடுலாம் அருமையா இருக்கும். நம்மலாம் இந்த மாதிரி இடத்துலதான் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியும். நீ வேற மாப்பிள்ளையோட சொந்தம்னு சொல்ற, அவர் பேரை சொல்லி 4 ஜாங்கிரி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். சீக்கிரம் வா, நான் போய் வேலையை முடிச்சுட்டு பந்தில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. சிதம்பரம் ஐயா, இத பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாங்குவோம். அந்த அமுதாவை நான் விட மாட்டேன். ஏத்தா, இப்படி நின்னா நான் எப்படி உயர சுத்துறது?
கொஞ்சம் தள்ளி நில்லுமா. இந்தாங்க. என்னது இது? என்ன அப்படி பாக்குற? பணத்தை முன்ன பின்ன பார்த்தது இல்ல? இது பணம்னு தெரியுது. எனக்கு எதுக்கு தரீங்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இது உங்களுக்கு தான், இதை வச்சுக்கோங்க. எனக்கா? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுக்கு இம்புட்டு பணம்? இந்த பணம் நீங்க பண்ணதுக்கு கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க பண்ண போறதுக்கு. புரியலையே எனக்கு. சொல்றேன். அந்த செந்தில் பைய ஸ்கூல்ல தான் நீங்க வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையா அவன் வாத்தியார் இல்ல, கிளர்க்கு தான்னு எனக்கு தெரியும். ஆமா, அதுக்கு நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் உண்மையிலேயே வாத்தியார் இல்ல, கிளர்க்கு தான்னு நான் சொல்லும்போது நீங்க சபையில வந்து சொல்லணும். என்ன யோசிக்கிறீங்க? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிற அந்த செந்திலே எதை பத்தியும் யோசிக்காம இருக்கும்போது உழைச்சு சம்பாதிக்கிற நீங்க ஏன் இம்பிட்டு யோசிக்கிறீங்க? பேசாம இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லங்க, 1000 தான் இருந்தாலும் அவன். உங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கைய இப்படி ஒருத்தன் பொய் சொல்லி ஏமாத்துனா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க கல்யாண பொண்ண வேத்தாளா நினைக்காம கொஞ்சம் உங்க தங்கச்சியா யோசிச்சு பாருங்க. எல்லாம் அவன் நல்லதுக்கு தானே. இன்னும் என்ன தயக்கம்? இன்னும் சொல்ல போனா நான் ஒண்ணும் உங்களை பொய் சொல்ல சொல்லலையே, உண்மையதானே சொல்ல சொல்றேன். ஃப்ராட் பண்ண அந்த செந்தில யோசிக்காத போது உண்மையை சொல்ல நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சரிங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மளால நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தானே. நான் உண்மையை சொல்றேன். இந்தாங்க. அம்மா போன கொடு. இந்த நாங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உண்மையை சொன்னா போதும். உங்க போன் நம்பரை கொடுங்க. உங்க பேர் என்ன? மோகன், மைக் மோகன். என்ன மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? டேய் மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு சட்டையை கூட மாத்தாம இப்படி ரூம்ல உலாத்திக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ரெடி ஆகு மாப்பிள்ள. ஐயோ சும்மா இருக்க மாமா. ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? வேற என்ன மாமா பண்ண சொல்ற? சுத்தியும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அத பத்தி யோசிக்காம என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. இல்ல நான் எப்படி மாமா நிம்மதியா ரெடி ஆவறது? எந்த பக்கம் இருந்து எந்த குண்டு வெடிக்குன்னே தெரியலையே. ஒரு பொய், ஒரே ஒரு பொய், அது இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்கு மாமா. அக்கா, நான் காலையிலே சாப்பிட்டேன்க்கா, எனக்கு இப்ப வேண்டாம். அட, உனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல. என் புள்ள காலையில இருந்து சாப்பிடல, அதான் வாங்கிட்டு வந்த. தள்ளு இந்த பக்கம். அம்மா எனக்கு வேண்டாமா. ஒரு வாய் சாப்பிடுப்பா. இல்ல எனக்கு வேண்டாமா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. அம்மா நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா துணியை மாத்திக்க. உட்காரு உட்காரு. உட்காரியா? அம்மா உட்காரு சொல்றேன். இம்புட்டு ஆசையா இருக்கிறவங்களையா நம்ம ஏமாத்த போறோம்? இல்ல, யாரோ சொல்லி அம்மாவுக்கு தெரியறதுக்கு நாமளே அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறதா சரி. அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா? சொல்லியா? சாப்பிடு. அது வந்துமா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்லியா? மா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க என்ன தப்பா நினைக்க
வைக்க கூடாது. டேய் வாயை மூடிட்டு பேசாமறா. அட என்னையா நீ அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? நீ எதை சொல்லி நான் இது வரைக்கும் தப்பா நினைச்சிருக்க? எதா இருந்தாலும் சொல்லியா? ஐயோ உளற போறானே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் வாத்தியார் இல்லம்மா. ஐயோ போட்டு உடைச்சிட்டானே. நான் அந்த ஸ்கூல்ல கிளர்க்கு தான்மா. நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தான் வாத்தியார்னு. ஏய் சொல்லிடாத. சொன்ன பொண்ணோட பவுன. அனைவருக்கும் வணக்கம். தேவக்கோட்டை திரு கதிரேசன் அவர்களின் செல்வன் ஆகிய செந்தில் ஆகிய நான், கானாடு காத்தா திரு சிதம்பரம் அவர்களின் செல்வியான அமுதாவை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்வதுடன் எங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை சமபங்கு ஏற்கும் சம உரிமை படைத்தவர்களாக வாழ்வோம். மேலும் அமுதாவை நான் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று கூறி இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன். அந்த செந்தில் பையன் நம்ம காலை வாரிட்டான் போல இருக்கே. ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, உன் தம்பிக்கு கொஞ்சம் கூட சலிச்ச வேலை அந்த செந்தில். அவன் பண்றது ஃப்ராடு, பித்தலாட்டத்தனம். ஆனா மூஞ்சியை மட்டும் நல்லவ மாதிரி வச்சுக்க வேண்டியது. நாம இம்பிட்டு தூரம் சொல்லியும் அவன் மேடை ஏறி உண்மையை சொல்லலன்னா என்னடி அர்த்தம்? அதுதாம்மா எனக்கும் ஒண்ணு புரியல. நீ சொல்ற மாதிரி அவன் ஆள் சரியான கில்லாடியா இருப்பான் போல. ஏண்டி அந்த மைக் செட்டுக்கார விஷயம் என்னாச்சு? நல்ல வேலைமா, எனக்கு இவ ஏமாத்துவான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால்தான் அந்த மைக் செட்டுக்காரனுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப நாம அவனுக்கு ஒரு போன் பண்ணா போதும். அவன் வந்து செந்தில் வாத்தியார் இல்லன்னு சொல்லுவான். கல்யாணம் நின்னுடும். இப்ப அவனை இறக்குறேன் பாரு. ஏண்டி அவன் ஒண்ணு காலை வாரிட மாட்டானே? மா அதெல்லாம் மாட்டாமா. கை நிறைய காசு வாங்கியிருக்கான்ல.
கண்டிப்பா வந்து நம்ம சொன்னதை சொல்லிடுவான். அக்கா, என்னடா அமுதா கிட்ட நான் சொன்ன மாதிரி பேசிட்டியா? நல்லவ மாதிரி நடிச்சு அவளை நம்ப வச்சிட்டியா? நம்பனாலா இல்லையா? அதெல்லாம் மாசா பேசிட்டேன்க்கா. அவ கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு கதறிட்டேன். நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ பார்த்து அமுதா என்ன மன்னிச்சுட்டானா பாரேன். ஆமா, நீ எப்ப கல்யாணத்தை நிறுத்த போற? இதோ இப்போ இரு. இப்ப அந்த செந்தில வாத்தியார் இல்லன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லி அவன் மானத்தை வாங்குறேன். வெளியில யாராவது இருக்கீங்களா? என்னால முடியல. கதவை திறங்க, கதவை திறங்க. சார், என்ன சார் இவ்ளோ லேட்டா வரீங்க? கல்யாணமே முடிஞ்சிரு போல இருக்கு. வாங்க சார். யாராவது கதவை திறங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.